A few moments later. அது நம்ம இருக்கிறது தானே. இந்த நம்பருக்கு நியர்பை ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாரு. இங்கே இருக்கிறா என்ன பேர்? ஃப்ரெண்ட்ஸ் ரோலக்ஸ் கார்டன் இருக்குது. ஃப்ரோலக்ஸ் சம்மர் ஸ்விம்மிங் கேம்ப். அது எங்கே மேப் போடாது? அட இருடா, மேப்பில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மேப் எங்கிட்ட நம்மளுக்கு கொண்டு எங்கிட்ட சுத்த விட போகுது மட்டும் நல்லா தெரியும். நேரம் தாண்டா போடா. 4 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர்ஸ். இல்லை நேரத்தை வலை சொல்லல, நேரத்தை காட்டுது. பச்சக் மச்சக் பச்சக். 2 கையில 2 செல்ல வச்சு நான் எத்தனை இடம் பார்த்துட்டு நியர் பை வந்துட்டோம். நேரா பக்கத்துல தான் 50 மீட்டர். வந்தாச்சுன்னு காட்டுறா. தன்னன் காட்டுது. என்னடா ஏதோ ஒரு வேப்ப மரத்துட்டு வந்து கேம்ப் காட்டுது. தன்னன் காட்டிருச்சு. என்ன பேரு? அது என்னமோ வரும் பாரு. ரோலக்ஸ் சம்மர் ஏதோ ஆஃபரு. எது மறுபடியுமா? ஃபோனை விழுக வச்சுருவாரா? விழுந்துச்சுன்னா கொண்டுருவேன். 2 லட்ச ரூபா. 20,000டா. என் மாதம் சம்பளத்தில் வாங்கின ஃபோன்ரா. அப்படியே ஊரா சுற்றிட்டு பாக்குறவங்களாம் நம்மள பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. நம்பி போனதுக்கு நம்மளுக்கு சிறப்பா சம்பளம் இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிருவோமா? அதுக்கு ஒரு அறிகுறி எதுவும் தெரியலையாடா. டே அடுத்த வீட்டுல போய் கார்த்த பேச வரேன்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இது இங்கதான் டன்னு காடிச்சு எனக்கு. உள்ளதான்டா போடா. போ பாப்பான். போவோமா நீச்சல் குளம் நீச்சல் தான் இருக்கு. ஏண்டா இப்ப கம்முன்னு தெரிஞ்ச ஸ்விம்மிங் பூலுக்கே போயிடலாம். ஏதோ கூகுள் மேப்பை பார்த்து அது என்ன இடம்டா அது? சம்மர் ஸ்விம்மிங் பூலா? சூப்பர் ரூட். 2 ரூட் இருக்கு. ஸ்ட்ரைட்டா போனா 6 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அது மூடி 3 வருஷம் ஆச்சுடா. சரி விடு. ரோலக்ஸா அவர் சண்டைக்கு வந்துருவாரு. ஆமா சரி. அப்ப நம்ம என்ன நேரம் இப்போ நீ சொன்னீங்கல்ல அந்த அங்க உள்ள ஸ்விம்மிங் பூலே போறோம். நீ நீச்சல் கத்துக்கிறான். பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குனாங்களா? சரி. நம்ம ஹைட்டுக்குள்ள இருந்தா சரி, அப்பதான் கத்துக்க முடியும். ஆனா 25 வயசா இன்னமும் நீச்சல் கத்துக்காம இருக்க வேண்டாம். நம்மளை மாதிரி மானம் கட்டவங்க எவனுமே இருக்க மாட்டேடா. நீச்சல் கத்துக்க முடியல. யாரும் சொல்லி தர மாட்டாங்க. எங்க அம்மா அப்பாலாம் தலையில நீச்சல் அடிக்கிறாங்க வச்சிருவா அவங்க வயசுக்கு. நம்ம வேஸ்ட். இதானா இதானா? இவங்க மத்தியில் ஹெல்மெட்டை மாட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் தான் தாப்பா இருக்கு. ஹெல்மெட்டை மாட்டலாம் சொல்லிட்டு அழகர் மாமா தான். ஹெல்மெட்டை மாட்டுறதுக்கு இப்படி பெரிய போராட்டமாடா. A few moments later. ஏதாவது பிடிக்கிற கொண்டு இருக்கோம்டா. இல்லைன்னா ஒரு தடுமாறிடுவோம்.
சோலி முடிச்சு. டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஆத்தாடி ஆத்தா. டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அட பிக்காளிப்பல. தலைகீழாகத்தான் குதிப்பேன். நெஞ்சில விட்டு பட்டுன்னு ஒரு அடி விழுகும். நெஞ்சில ஒரு படார்னு ஒரு அடி விழுகும். போ கூதிடா. திமிங்களை தப்பிடுச்சுடா. திமிங்களை தப்பிச்சிருச்சு. அப்படிதான் இருக்கு. என்ன ஆமைக்குட்டி தவழ்ற மாதிரி தவழ்றிட்டு இருக்கேன். அழகர நாங்கள் சொன்ன மாதிரி அடிச்சுன்னா கரெக்டாக அவளுக்கு என்ன பண்ற விளையாட தெரியும். A few inches later. அந்த மூச்சு ரொம்ப பாத்தியா என்னோட ஹைட் எனக்கு வந்து அடிச்சு போகும்போது மூச்சு விட முடியல, பயமா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக சரி பரவாயில்ல அடிச்சு பார்த்து ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் குண்டுங்கடா. குண்டு கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேன். ஏய் குண்டு கொண்டு வந்து அடிச்சுல. ஆனால் நான் ஏதோ ஓரளவுக்காச்சு இது பண்ணிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியே ஒரு 4-5 வாரம் வந்தாலும் பழகிடலாம். அடுத்த வாரத்தில் ஜெகன் ஜாயின் பண்ணிடலாம். நான் சக்கமாக ஜாயின் பண்ணிடுறேன். அவனும் தெரியாது, சும்மா ஓட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேளாங்கண்ணில் அடிச்சும் போதே பார்த்துட்டேன். வேளாங்கண்ணில் அவ்வளோதான் களப்பாட்டம் அடிக்கு. இல்லை நீச்சல் அடிக்க தெரிஞ்சவன் நகர்ந்து போகணும். நீச்சல் குளத்துக்காரில் அடிச்சு வச்சிடலாம். இல்லை அதுலேயே நான் இல்லை குளத்துக்கடையில் இல்லை இவனை WWEல வர மாதிரி வச்சு ஒரு இழுத்தேன். நான் உள்ள போயிட்டு மொத்த தண்ணி எனக்குள்ள ஏறிடுச்சு. மொத்தம் லாக் ஏன் உள்ள வரல டக்குன்னு பதட்ட கால் வந்து ஸ்லிப் ஆகுதுங்களா? கால் ஸ்லிப் ஆகி இப்படி வலிக்கிட்டு போகுது. கீழே வழுக்கவெல்லாம் இல்லை. உனக்கு அந்த ஹைட் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து தலைக்கு இங்க வந்துது, எனக்கு இங்க வந்து எனக்கு கழுத்து வரைக்கும் வருது. நம்ம மூச்சுல தண்ணி நாங்க நின்ன சென்டர் பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அளவு கரெக்டா இருக்கும். இருக்கும்போது வாயை திறக்க கூடாது, அவ்வளவுதான். அதாவது முதல்ல வந்து கொஞ்சம் பயம் போயிடுச்சு. இறங்குறதுக்கு உள்ள வந்துருச்சு. 4-5 வாரம் வந்தா பிடிப்பட்டாக்குன்னு
ஏதோ டீ கடைக்கு போவோம். நம்ம ஏரியா போயிடலாமா? போகிற வழியில் தான் கடந்து போகிற வழியில போய்த்துக்கலாம்.